ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டுருந்தாங்க என்னென்னா எல்எல்எம்க்கு அப்ளை எப்போ பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வெளியாகிருக்கு. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எல்எல்எம்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் யூஜியில், இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டானது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது TNDALU அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதையும் இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான், டைரெக்டாக நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஆல்ரெடி 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் நடந்துகிட்ருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் LLM டிகிரி கோர்ஸ் 2024-25 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் நியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். இந்த PDF உடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக பார்த்துலாம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டு ஆன்லைன் மோட் ஃபார் அட்மிஷன் டு த PG ப்ரோக்ராம்ஸ் அண்டர் த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் ரெகுலர் ஃபார் த அகாடமிக் இயர். அதாவது இந்த 2024-25 அகாடமிக் இயர்க்கான LLM ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ண முடியும். அதே போல் இது ரெகுலரில் தான் நீங்கள் காலேஜுக்கு போய் தான் படிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் LLM டிகிரி ப்ரோக்ராமு. டியூரேஷன், இந்த LLM கோர்ஸ்க்கான டியூரேஷன் என்னென்னா 2 இயர்ஸு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லா, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு லேபர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இருக்குது. டேக்ஸேஷன் லா, நெக்ஸ்ட்டு சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மரிடைம் லா இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லா இருக்குது. நெக்ஸ்ட் கிரைம் அண்ட் ஃப்ரான்சிக்ஸ் லா இருக்குது. இத்தனை ஸ்பெஷலைசேஷன், இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னா, நீங்கள் 3 இயர்ஸோ ஆர் 5 இயர்ஸோ BL ஆர் LLB டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மினிமமாக உங்ககிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வித் 45% அண்டர் நியூ ரெகுலேஷன் பிரகாரம் 45% இருக்கணும். ஓல்டு ரெகுலேஷன் பிரகாரம் 40% உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் LLMக்கு அப்ளை பண்ண முடியும். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் எந்த காலேஜுக்குன்னா சோயலுக்கு மட்டும். அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன். அஃபிலியேட்டடுக்கு கிடையாது. அது நெக்ஸ்ட்டு அதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் விடும்போது நான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ அடுத்த டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Candidates can apply the online mode only. For each applicants have to pay application processing fee though online payment gateway only. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டிங்களா, அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். மற்றபடி செக்கோ DD இது எதையுமே எடுத்து நீங்கள் அங்கே போட முடியாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் மற்ற டிமாண்ட் டிராஃப்ட், மணி ட்ரான்ஸ்ஃபர் இப்படி எதனா பண்ணிவிட்டு, மணி ஆர்டர் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் நான் பே பண்ணிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ஃபார் அட்மிஷன் வில் பி கண்டக்டட் ஒன்லி தோ ஆன்லைன். உங்களுடைய இந்த LLMக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி, உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வெறும் மெரிட் பேஸில் தான் பண்ணுவாங்க. இது ஆன்லைன் மூலயமா தான் நடக்கும். நீங்கள் டைரெக்டாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் என்கொயரிஸ் ரிலேட்டிங் டு அட்மிஷன் கேன் பி கான்டாக்டட் தோ டெலிஃபோன். என்கொயரி சம்மந்தமான ஏதாவது என்கொயரிஸ் நீங்கள் இப்போ காண்டாக்ட் பண்ணணும், இல்லை அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா தரமணியில், சென்னையில் இருக்குது. தரமணை பெருங்குடியில் சென்னையில் இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எண்ணிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 12/7/2024, அதாவது இன்றிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/7/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SC/ST அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து 500 ரூபீஸ்க்கும் அதர்ஸ்க்கு வந்து 1000 ரூபீஸும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் டிமாண்ட் டிராஃப்ட், மணி ஆர்டர், செக்கு, பேங்க் பே ஆர்டர் இந்த மாதிரி செலான் மூலயமா நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, மற்றும் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே மற்ற டீட்டெயில்ஸ் அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் மட்டும்தான். அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் LLMக்கான நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வரல. வரும்பொழுது உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். சரி, நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம், அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் எந்த பிளேஸில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுன்றத வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்னா, இந்த பேஜ் ஹோம் பேஜ் பார்த்து இல்லையா LLM நோட்டிஃபிகேஷன், அதில் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து சீர்மிகு சட்டப்பள்ளி இருக்கு இல்லையா, ஆல்ரெடி 5 years 3 years இதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 years LLM கோர்ஸ்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும்.